God wants to give us victory, my friends. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கவே விரும்புகிறார். And I'm going to talk to you about the victory that God gives us over the tribulations that come to us. நமக்கு வரும் உபத்திரவ பாடுகளின் மீது தேவன் நமக்கு கொடுக்கிற ஜெயத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். Many are the afflictions of the righteous, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். but the Lord delivers him or her out of them all. கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றின் நின்றும் அவர்களை விடுவிக்கிறார். God wants to deliver you. தேவன் உங்களை விடுவிக்கவே விரும்புகிறார். Psalm 34:19. 34ஆம் சங்கீதத்தின் 19ஆம் வசனம். In Romans chapter 8:36 and 37. ரோமர் 8:36-37 வசனங்களிலேயும் It is written, எழுதப்பட்டிருக்கிறதே, For your sake, O Lord, we face death all day long. கர்த்தாவே, உமது நிமித்தம் எந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம். We are considered as sheep to be slaughtered. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல நாங்கள் எண்ணப்படுகிறோம். In verse 35, Paul says, பின்தொடர் வசனத்தில் பவுலடியார் குறிப்பிட்டு சொல்லுகிறார், troubles come, போராட்ட பிரச்சனைகள் வருகின்றன, hardship comes, கஷ்ட பாடுகள் நொறுக்குகின்றன, persecution comes, உபத்திரவங்களும் உபாதிக்கின்றன, famine comes, பஞ்சமும் வருத்தெடுக்கிறது, nakedness, நிர்வாணத்தை சந்திக்கிறோம், danger, ஆபத்துகள் எதிர்கொள்கிறோம், sword. பட்டயமும் பதம் பார்க்க வருகின்றன. It all comes against even the righteous. இவைகள் எல்லாமே நீதிமான்களுக்கும் எதிராக வருகின்றன. ஆனாலும் God's love conquers every one of them for us. தேவனுடைய அன்பு நமக்காக அவைகள் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளுகிறது. Verse 37 says, 37ஆம் வசனம் சொல்லுகிறது, in all these things இவை எல்லாவற்றிலேயும் we are more than conquerors through him who loved us. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். Victory over all these tribulations. இந்த உபத்திர பாடுகள் எல்லாவற்றின் மீதும் ஜெயம் எடுத்து சிறக்கிறோம். And 38 he says, what can separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது நம்மை பிரிக்க முடியும், யார் நம்மை பிரிக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். Many times these tribulations come to take us away from the love of Jesus. இயேசுவின் அன்பை விட்டு நம்மை தனியே பிரித்துக் கொண்டு போய்விட வேண்டும் என்பதற்காகவே அநேகந்தரம் இந்த உபத்திரவங்கள் வருகின்றன. When the tribulation comes, the first question that comes to us is why? உபத்திரவங்கள் நம்மை உபாதிக்க வரும் பொழுது நம்முடைய மனதுக்குள் வருகிற முதல் கேள்வியே ஏன் 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 என்கிற அங்கலாய்ப்பே ஆகும். I have lived a righteous life. நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனே. I have testified about Jesus everywhere. எல்லா இடங்களிலும் இயேசுவை குறித்து நான் சாட்சி சொல்லி இருக்கிறேனே. I have sacrificed my personal pleasures for the sake of Jesus. இயேசுவின் நிமித்தம் என் தனிப்பட்ட சுக இன்பங்களை நான் தியாகம் பண்ணி இருக்கிறேனே. I left my job. என் வேலையையும் விட்டு வந்திருக்கிறேனே. Left my possessions. என்னுடைய ஆஸ்திகள் உடைமைகளையும் துறந்தேனே. Why? ஏன் இது? I have given so much for the service of the Lord. கர்த்தருடைய ஊழிய சேவைக்கு தாராளமாய் ஏராளமாய் கொடுத்திருக்கிறேனே. I have given to the poor. ஏழை மக்களுக்கு நான் கொடுத்து உதவி இருக்கிறேனே. I have loved the old people. முதிர் வயதுள்ளவர்களை நான் நேசித்திருக்கிறேனே. Orphans. அநாதைகள் மீது அன்பு காட்டியிருக்கிறேனே. In the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கென்றே வாழ்ந்தேனே. Why these tribulations are coming to me then? அப்படி இருந்தும் இந்த உபத்திரவ பாடுகள் ஏன் எனக்கு நேரிடுகின்றன? This is the question that comes. இதுதான் மேலெழும்பி வரும் கேள்வியாயிருக்கிறது. And the devil comes at that time and says, what is the use of following Jesus? சரியாக அந்நேரம் பார்த்து பிசாசு வந்து இயேசுவை பின்பற்றி என்ன பிரயோஜனம் என்று கேட்பான். Your friends, your relatives will come and say, why did you follow Jesus? What have you got? இயேசுவை ஏன் பின்பற்றினீர்கள், அப்படி அதனால் உங்களுக்கு என்ன கிடைத்து விட்டது என்று நண்பர்களும் சொந்த பந்த உறவுகளும் கேள்விகளால் துளைப்பார்கள். But here the verse says, இங்கே வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, at that time the love of Jesus rises up over all our tribulations. அந்நேரம் இயேசுவின் அன்பு நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் மேலாக பொங்கி எழும்பி வருகிறதாம். And the Lord says, I love you, my son, my daughter, in the midst of these tribulations. இந்த உபத்திரவங்களின் மத்தியிலும் என் மகனே, என் மகளே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். You will become more than a conqueror. நீங்கள் முற்றும் ஜெயங்கொண்டு வெற்றி சிறப்பீர்கள். You will overcome these tribulations. இந்த உபத்திரவ பாடுகளை நீங்கள் மேற்கொண்டு ஜெயிப்பீர்கள். It happened to Job. யோபுக்கு அப்படியே நடந்ததே. Satan went and accused Job
falsely before God himself. தேவனுக்கு முன்பாகவே போய் சாத்தான் யோபுக்கு விரோதமாக அபாண்டமாய் பழி சுமத்தி குற்றம் சாட்டினான். Job 1:8-12. யோபு 1:8 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். God asked Satan, have you considered my servant Job? என் தாசனாகிய யோபின் மேல் நீ கண் வைத்தாயோ என்று தேவன் சாத்தானிடம் கேட்டார். There is no one on earth like him. என் தாசனாகிய யோபை போல் பூமியில் ஒருவனும் இல்லையே. He is blameless. யோபு குற்றமற்றவர். He is upright. யோபு உத்தமர். He fears God. தேவனுக்கு பயந்திருக்கிற மனிதர். He shuns evil. தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலகுகிறவர். Satan immediately said, சாத்தான் உடனே சொல்லுகிறான், does Job fear God for nothing? ஒன்றுமில்லாமல் யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயப்படுகிறான் என்று கேட்டான். You have put a hedge around him and his household. நீதான் யோபையும் வீட்டையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீரே. You have put a hedge around whatever he does. யோபு என்ன செய்தாலும் அதை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து விடுகிறீரே. You have put a hedge around whatever he has. யோபுக்குண்டாயிருக்கிற எல்லாவற்றை சுற்றியும் வேலி அடைத்திருக்கிறீரே. You have blessed the work of his hands. யோபின் கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே. That's why he is following you, God. தேவனே, அதனால்தான் இந்த யோபு உம்மை பின்பற்றுகிறார். You stretch out your hand and strike everything he has. நீர் மாத்திரமுடைய கரத்தை நீட்டி யோபுக்குண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் அகற்றி பாருமே. Surely he will curse you. நிச்சயமாகவே உம்மை அவன் தூஷிப்பான். On your face he will curse you, O God. தேவனே, உமது முகத்துக்கு முன்பாக யோபு உம்மை தூஷிப்பான் என்றான். The Lord said, very well, Satan, everything he has is in your power from now on. சாத்தானே, நீ சொல்லுகிறபடி அப்படியே இருக்கட்டும். இது முதற்கொண்டு யோபுக்குண்டாயிருக்கிற எல்லாவற்றின் மீதும் உன் கை ஓங்கி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். All his cattle were stolen. யோபுக்குண்டாயிருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டன. The fields were all destroyed. வயல்வெளிகள் விளைச்சல் எல்லாம் அழிந்து நாசமாயின. Everything he had was destroyed. யோபுக்குண்டாயிருந்த எல்லாமே நாசமானது. And the children, when they were partying together in one child's house, the house fell on them and killed all of them. ஒரு பிள்ளையின் வீட்டில் எல்லா பிள்ளைகளும் கூடி புசித்து விருந்து கொண்டாடின பொழுது அந்த வீடு இடிந்து விழுந்து எல்லாரும் அழிந்தார்கள். When Job heard all this, இவைகளையெல்லாம் யோபு கேள்விப்பட்ட போது he got up, அவர் எழுந்தார், tore his robe, தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார், shaved his head, தன் தலையை சிரைத்தார், and he fell on the ground முகங்குப்புற தரையில் விழுந்தார், and worshipped God. கர்த்தரை தொழுது ஆராதித்தார். He never questioned God. ஏனென்று தேவனை அவர் எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. He worshipped God. தேவனை பணிந்து தொழுதார். And he said, யோபு சொன்னார், naked I came from my mother's womb. என் தாயின் வயிற்றில் இருந்து நிர்வாணியாய் நான் வந்தேன். Naked I will depart. நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு நான் திரும்பி போவேன். Whatever I had was given by God. எனக்கு உண்டாயிருந்ததெல்லாம் என் தேவனால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களே. The Lord only gave me everything. எல்லாவற்றையும் கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். I am not the person responsible for what I have. எனக்கு உண்டாயிருந்த யாதொன்றும் என்னால் உண்டானதல்ல. But it is the Lord who gave it. கர்த்தரே எனக்கு கொடுத்த பாக்கியங்கள். The Lord has taken away. கர்த்தர் அதை எடுத்துக்கொண்டார். My children, என் பிள்ளைகள் அனைவரையும், my houses, என் எல்லா வீடுகளையும், my possessions, என் உடைமைகள் அனைத்தும், my wealth. என் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் God gave it. தேவன் தான் எனக்கு கொடுத்தார். God has taken it. தேவனே அதை எடுத்துக்கொண்டார். May the name of the Lord be praised. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். In all this, Job never sinned before God. இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவே இல்லை. He never charged God for all this wrongdoing. இவ்வளவு பாதகங்களுக்கும் தேவன் தான் பொறுப்பென்றவர் தேவனை குற்றப்படுத்தவும் இல்லை. Job 1:20-22. யோபு 1:20 முதல் 22 வரையுள்ள வசனங்களை பார்க்கிறோம். But then Satan again went out and afflicted him with painful sores from the sole of his feet to the crown of his head. ஆனாலும் கூட சாத்தானோ யோபை விடுகிறதாக இல்லை. மறுபடியும் போனான். யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான். His wife came and said, Job, curse God and die. மனைவியே வந்து, யோபே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னார்கள். But Job said, ஆனால் யோபு சொன்னார், you're talking like a foolish woman. பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாயே அம்மா. Shall we accept good from God and not trouble? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம்
தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். Again, the scripture says, Job did not sin in what he said. யோபு தன் வார்த்தையில் ஒரு பாவமும் செய்யவே இல்லை என்று மறுபடியும் வேதாகமம் வரையறுக்கிறது. Job 2:7-10. யோபு 2:7 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். When God finally came to Job, கடைசியாக தேவன் யோபிடம் இறங்கி வந்தபோது, when God asked Job, answer me, Job. யோபே, எனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்யும், பதில் விடும் என்று தேவன் யோபிடம் கேட்டபோது, In Job 40 and verse 4, யோபு 40ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் Job says, யோபு சொல்லுகிறார், I am unworthy before you, Lord. இதோ நான் உமக்கு முன்பாக நீசன் ஐயா. How can I reply to you? நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? I put my hand over my mouth. என் கையினால் என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். I will not question you. நான் உம்மிடத்தில் கேள்வி கேட்க மாட்டேன். I will shut my mouth. என் வாயை பொத்திக் கொண்டு உமக்கு முன்பாக அமைதியாயிருப்பேன். God found him to be righteous. தேவன் அவரை நீதிமானாக கண்டார். He trusted God in all his tribulations. தன் உபத்திரவ பாடுகள் எல்லாவற்றின் கூடயும் தேவனை நம்பினார். He was saying, in the midst of the tribulations that I am going through because of the name of the Lord, yet I know God loves me. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நான் இந்த உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டார். I will not question him. நான் அவரை கேள்வி கேட்க மாட்டேன். He gave me good things. அவருக்கு நன்மையானவைகளை தந்திருந்தார். He allowed tribulations through the devil. பிசாசின் மூலம் தான் இந்த உபத்திரவத்தை அவர் அனுமதித்தார். He has all the right over my life. என் வாழ்க்கை மேல் அவருக்கு ஏகபோக உரிமை இருக்கிறது. I will still worship him. இன்னும் நான் அவரை தொழுது பணிவேன். I will still say God is a good God. இதன் மத்தியிலும் தேவன் நல்லவர் என்றே நான் ஆர்ப்பரிப்பேன். I will not question him. நான் அவரை கேள்வி கேட்கவே மாட்டேன். Yes, my friend. ஆம், எனக்கு அன்பானவர்களே, This is the faith God gives us. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கும் விசுவாசமாகும். Trusting in Jesus and his love. இயேசுவையும் அவருடைய அன்பையும் முழு மனதோடு நம்பி பற்றி கொண்டிருப்பது. And through this, இதன் மூலமாக we will overcome the world and the devil's tribulations. உலகத்தையும் பொல்லாத பிசாசின் உபத்திரவ பாடுகளையும் நாம் மேற்கொண்டு ஜெயித்து வெற்றி சிறப்போம். According to 1 John 5:4. 1 யோவான் 5:4 வசனத்தின்படியே, Everyone born of God overcomes the world. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். This is the victory that has overcome the world, இதுவே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. which is our faith. நம்முடைய விசுவாசமே அந்த ஜெயம். Our faith overcomes the world. நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது. Nothing of the world, nothing of the devil's attacks will ever stay in our heart. இந்த உலகத்தினுடைய பொல்லாத பிசாசின் யாதொரு தாக்குதலும் நம்முடைய இருதயத்தை ஜெயிக்கவே முடியாது. Only the love of God will stay in our heart. தேவனுடைய அன்பு ஒன்று மாத்திரமே நம்முடைய இருதயங்களுக்குள் தங்கி இருக்கும். And we shall have great victory. நாம் மகத்தான வெற்றி வாகை சூடுவோம். That's why Paul says in 2 Timothy 4:7, அதனால்தான் 2 தீமோத்தேயு 4:7 பவுலடியார் அறைகூவுகிறார், I have fought the good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished the race. நான் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். I have kept the faith. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have overcome the devil and his tribulations, yet I have kept the love for Jesus. நான் பிசாசையும் அவனுடைய உபத்திரவத்தையும் மேற்கொண்டேன் தான், ஆகிலும் இயேசுவின் மேல் உள்ள அன்பை காத்துக்கொண்டேன். Amen. ஆமென். This shall be your testimony. இதுவே உங்கள் சாட்சியாக இருக்கும். Revelation 3:21 says, வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது, when we have such a victorious life in this world, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் பட்சத்தில், the Lord Jesus makes us sit with him on his throne. கர்த்தராகிய இயேசுவானவர் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நம்மை உட்கார செய்கிறார். On his throne. அவருடைய சிங்காசனத்தில். What a great blessing we have. என்ன பேராசீர்வாத பாக்கியம் நமக்கு இருக்கிறது பாருங்க. How much Jesus loves us. ஆம், இயேசுவானவர் எவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிறார் பாருங்க. Yes, 1 Peter 5:10 says, ஆம், 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, after you have suffered a little while, கொஞ்ச காலம் நீங்கள் பாடனுபவித்த பின்பு,
Yes, my friend, your suffering, your tribulation is only for a little while. ஆம், கஷ்டப்படுகிற என் அன்பு நண்பர்களே, உங்கள் உபத்திரவங்கள் கொஞ்ச காலத்துக்கு மாத்திரம்தான். God will restore you after that. அதற்கு பின்பு தேவன் உங்களை மறுசீரமைத்து விடுவார். Make you strong. உங்களை வல்லவர்களாய் பலப்படுத்துவார். And make you be established. உங்களை ஸ்திரப்படுத்தி விடுவார். And make you rise up to high places. உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நீங்கள் உயர்ந்தேற செய்வார். This is God's plan. இதுவே தேவனுடைய திட்டமாகும். It happened to Job. யோபுக்கு இது அப்படியே நடந்தது. After his testing through tribulation, உபத்திரவங்களின் மூலம் அவர் சோதிக்கப்பட்ட பின்னர் God gave him back everything that he lost in double measure. அவர் இழந்த எல்லாவற்றையும் இரு மடங்காக தேவன் அவருக்கு திரும்பவும் கொடுத்தார். And gave him all the joy of family. குடும்ப சந்தோஷம் அனைத்தினாலும் அவரை மகிழ்வித்தார். All the health. நல்ல ஆரோக்கிய சுகம் முழுவதும் கொடுத்தார். All the wealth. சகலவித ஆரோக்கியத்தினாலும் இடைகட்டினார். God gave him back children who are so beautiful. மிகவும் சௌந்தரியமுள்ள அழகான பிள்ளைகளை திரும்பவும் தேவன் அவருக்கு கொடுத்தார். And made him see several generations. கர்த்தர் யோபை பல தலைமுறைகளை பார்க்கும் பாக்கியம் தந்தார். Long life. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கினார். And he was an honored man. அவர் கனம் பெற்ற மனிதராக வலம் வந்தார். Even in our family. எங்கள் குடும்பத்திலும் கூட My grandmother was afflicted with epilepsy. என்னுடைய பாட்டியம்மா வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். This was the time my grandfather had come to the Lord. அந்த நேரத்தில் தான் என்னுடைய தாத்தா கர்த்தரிடம் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். But ஆனாலும் in the midst of the suffering, அந்த வியாதியின் பாடுகளின் மத்தியிலும் when the epilepsy attack would come to my grandmother, என்னுடைய பாட்டியம்மாவை அந்த வலிப்பு நோய் கொடிதாய் தாக்கும் போது my grandfather would kneel down and cry. என்னுடைய தாத்தா முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு கதறுவார்கள். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்பார்கள். And he would say, you love my wife. நீர் என் மனைவியை நேசிக்கிறீர் கர்த்தாவே என்று அறிக்கையிடுவார்கள். You love my wife. நீர் என் மனைவியை நேசிக்கிறீர் கர்த்தாவே. Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. Slowly the attacks would die down. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வலிப்பு நோயின் பாதிப்பு அகன்றே போய்விட்டது. And God started blessing our family. எங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். God anointed my father. என் தகப்பனாரை தேவன் அபிஷேகம் பண்ணினார். And through him millions of people were blessed. அவர்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டனர். So many were healed. அநேக மக்கள் சுகம் பெற்றார்கள். Today 3 generations are used by God to bless people. இன்றைக்கு மக்களை ஆசீர்வதிக்க 3 தலைமுறையினர் தேவனால் பயன்படுத்தப்பட்டு வருகிறோம். God will give you victory also. உங்களுக்கும் கூட தேவன் ஜெயத்தை தருவார். You will have everything back. நீங்களும் சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். Victory over every tribulation. எல்லா உபத்திரவங்கள் மீதும் வெற்றி சிறப்பீர்கள். With double portion coming to you. இரட்டிப்பான பங்கு உங்கள் பாக்கியமாக கிடைக்கும். Zechariah 9 and verse 12 says, சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, Return, O prisoners of hope, to your fortress. நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்புங்கள். I will restore double to you. இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். This is God's victory for you. இது உங்களுக்கான தேவனுடைய மகத்தான ஜெயமாகும். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Father, பிதாவே, for all the tribulations thy son, thy daughter has gone through, உம்முடைய மகன் உம்முடைய மகள் அனுபவித்த எல்லா உபத்திரவ வேதனைகளுக்கும் ஈடாக, even through all these tribulations, as they say, oh God, you gave, you have all the power to take away. இத்தனை உபத்திரவத்தை கடந்த பின்னரும் தேவனே நீர்தான் சகலத்தையும் கொடுத்தீர், இதை எடுத்துக்கொள்ள உமக்கு ஏகபோக உரிமை உண்டு என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். Let there be double portion of joy in their life from today. இன்று முதல் இவர்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான சந்தோஷ பங்குண்டாவதாக. No more attacks anymore. இனி ஒருபோதும் தாக்குதல் வருவதில்லை. No more humiliation. இனி அவமானப்பட்டு சிறுமை அடைவதும் இல்லை. Let there be deliverance. விடுதலை உண்டாயிருப்பதாக. We give you all the glory. மகிமையெல்லாம் உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். My friend, the God of victory wants to give you another victory. என கண்பானவர்களே, ஜெயம் கொடுக்கும் தேவன் உங்களுக்கு மற்றுமோர் ஜெயத்தில் உங்களை வெற்றி சிறக்க விரும்புகிறார். Victory over the demonic spirits and the devils.
பேய்த்தனத்தின் ஆவிகள் மீதும் பிசாசுகள் மீதும் நீங்கள் வெற்றி சிறந்து ஜெயமெடுப்பீர்கள். In John 10:10, Jesus says, யோவான் 10:10 இயேசுவானவர் சொல்லுகிறார், the thief comes to steal, to kill and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். But I, Jesus, have come that they may have life and have it to the full. இயேசுவாகிய நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். Yes, this is what Jesus does over the attacks of the devil. பிசாசின் தாக்குதலுக்கு எதிராக இயேசுவானவர் இதைதான் நமக்கு செய்கிறார். The more the devil comes to steal, to kill and to destroy, Jesus keeps sending his life upon us. எவ்வளவுக்கு அதிகமாக திருடவும் கொல்லவும் அழிக்கவும் பிசாசு பாய்கிறானோ அவ்வளவுக்கு அதிகமாக இயேசுவானவர் நமக்கு பரிபூர்ண ஜீவனை நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். And he makes us overcome the powers of the devil. பிசாசின் பொல்லாத தீய சக்தியின் வல்லமைகளை எல்லாம் நாம் மேற்கொண்டு ஜெயிக்க நமக்கு உதவி செய்கிறார். In Ephesians 6:10 and 11, எபேசியர் 6:10-11 வசனங்களில் Paul says, பவுலடியார் சொல்லுகிறார், put on the full armor of God, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், so that you can take your stand against the devil's schemes. அதன் மூலம் பிசாசின் சதித்திட்டங்களை எதிர்த்து நிற்க நீங்கள் திராணியுள்ளவர்களாக முடியும் என்கிறார். Yes, Paul says we are not ignorant of the schemes of the devil. பொல்லாத பிசாசின் தந்திர சதித்திட்டங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று பவுலடியார் சொல்லுகிறார். He has many schemes to take us away from Jesus. இயேசுவை விட்டு நம்மை விலக்கி கொண்டு போவதற்கு எண்ணற்ற சதித்திட்டங்களை வைத்திருக்கிறான். He works to destroy our souls, நம்முடைய ஆத்துமாக்களை அழிப்பதற்காகவே வேலை செய்கிறான். to destroy our bodies, நம்முடைய சரீரங்களை அழித்து நாசமாக்கவே முயற்சிக்கிறான். to destroy our families, நம்முடைய குடும்பங்களை அழித்து சிதைக்க வகை to தேடுகிறான். destroy our finances, நம்முடைய பொருளாதார பணபலத்தை அழிக்க to பார்க்கிறான். destroy our name, நம்முடைய பெயரை கெடுத்து அழிக்க பார்க்கிறான். to destroy everything concerning the ministry, ஊழியம் சம்பந்தப்பட்டது எல்லாவற்றையும் அழித்தொழிக்கவே முற்படுகிறான். to destroy the relationship. உறவுகளை அழிப்பதற்கு வகை தேடுகிறான். Yes, he works hard. அவன் கடினமாய் உழைக்கிறான். So Paul says, take the full armor of God. அதனால் தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார். What is that armor? அந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? It is the abundant life that Jesus gives. அது இயேசுவானவர் கொடுக்கும் பரிபூரண ஜீவனே ஆகும். The life that comes to us நமக்குள் வருகிற ஜீவனே, through the love of Jesus, இயேசுவின் அன்பின் மூலம் வரும் அந்த ஜீவன், through the salvation ரட்சிப்பின் மூலம் which the blood of Jesus Christ brings. இயேசுவின் திருரத்தம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ரட்சிப்பின் மூலம் நமக்குள் வரும் ஜீவன் அது. The life that comes through the word of God, தேவனுடைய வார்த்தையின் மூலம் நமக்குள் வரும் ஜீவனாகும். the life that comes through our obedience in serving the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வதன் மூலம் நமக்குள் வருகிற ஜீவனே அது. That life rises up. அந்த ஜீவன் நமக்குள்ளிருந்து பொங்கி பிரவாகிக்கிறது. Yes, to have that life of Christ in us is to put on the armor of God. அந்த கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவனை நமக்குள் பெற்றிருப்பதே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை முழுவதும் தரித்திருப்பதாகும். And then according to Romans 16:20, அதைத் தொடர்ந்து ரோமர் 16:20 வசனத்தின்படியே, the God of peace will crush Satan under our feet. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நம்முடைய கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். And we overcome the powers of darkness. நாம் அந்தகார ஆதிக்க தீய சக்தியின் வல்லமையை மேற்கொண்டு ஜெயித்துக் கொண்டே இருப்போம். We are not blind anymore. இனி நாம் ஒருபோதும் குருட்டாட்டம் உள்ளவர்களாய் இருப்பதில்லை. We receive the revelation where we know the attacks or the schemes of the devil. பொல்லாத பிசாசின் தாக்குதலுக்கு அடுத்த சதித்திட்டங்களை நன்கு அறிந்திருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை உடையவர்களாகவே நாம் விழித்திருப்போம். That's why God gives us the gifts of the Holy Spirit. இது நிமித்தம் இதற்கென்றே தேவன் பரிசுத்தாவின் வரங்களை நமக்கு தருகிறார். According to 1 Corinthians chapter 12, 8-10. 1 கொரிந்தியர் 12 8 முதல் 12 வரை சொல்லுகிறபடி, All the 9 gifts 9 வரங்களுமே brings us the armor of God தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தால் நம்மை தரிப்பிக்கின்றன. and crushes the power of the devil. பொல்லாத பிசாசின் தீய சக்திகளை நசுக்கி நொறுக்கி போடுகிறது.
James 4:7 says, யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, submit yourselves then to God. தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்திருங்கள். Resist the devil. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். And he will flee from you. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். God wants us to submit to him in the midst of all the attacks of the devil. பொல்லாத பிசாசின் எல்லா தாக்குதலின் மத்தியிலும் நாம் முழுவதும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருக்க தேவன் விரும்புகிறார். Yes. We have to go on doing the work of the Lord. ஆம், கர்த்தருடைய வேலையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டுமே. We have to go on lifting up Christ in the midst of all the attacks. எல்லா தாக்குதல்களின் மத்தியிலும் தொடர்ந்து கிறிஸ்துவானவரை நாம் உயர்த்தி மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். We have to go on loving the people and forgiving them and praying for them in the midst of their attacks against us. நமக்கு எதிராக மக்கள் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் போதும் அதன் மத்தியில் தொடர்ந்து அவர்கள் மீது அன்பு கூறுகிறவர்களாய் அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். And praying for them. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Yes. ஆம். We practice Jesus in our lives. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவானவரை நடைமுறையில் அமுல்படுத்துகிறோம். And submit ourselves to God. தேவனுக்கு நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். Then Satan shall flee from us. அப்பொழுது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். And we'll be able to resist the devil. அப்பொழுது நாம் பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருப்போம். Yes, not going to him and saying, Satan, I resist you. ஆம், அவனிடத்தில் போய் சாத்தானே உன்னை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் அல்ல. But living Jesus makes us resist the devil. ஆனால் இயேசுவாகவே ஜீவிப்பது நம்மை பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்க வல்லவர்களாக்கிவிடும். Greater is he that is in you than he that is in the world. இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 John 4:4. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, Christ will live in you. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக ஜீவிப்பார். He is the hope of glory. அவரே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். And all the devils will flee. எல்லா பிசாசுகளும் தலைதரித்து ஓடும். You will have victory over the devil. பிசாசுகளின் மேல் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். My friends, என் நண்பர்களே, Satan attacks us in different ways. பல விதங்களில் சாத்தான் நம்மை தாக்குகிறான். One, through temptation. அதில் ஒன்று சோதனைகள் மூலம் தாக்குவது. The other one, he makes us weak before the people. மற்றொன்று ஜனங்களுக்கு முன்பாக நம்மை அவன் பலவீனப்படுத்தி விடுகிறான். And thirdly, he makes us deny the love of Jesus in our lives. மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் மேலோங்கி இருக்கும் இயேசுவானவரின் அன்பை மறுதலிக்க வைக்கிறான். Fourthly, he brings the love for the world and the possessions of the world. நான்காவது, உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் நம்மை அன்பு வைக்க அதன் மீது நாட்டம் கொள்ள செய்கிறார். He wants to destroy our souls. எப்படியாவது நம்முடைய ஆத்மாவை அழித்து விடவே துடிக்கிறான். And take us away from Jesus. இயேசுவை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போவதே அவனுடைய நோக்கமாகும். But Jesus says, ஆனால் இயேசுவானவர் in சொல்லுகிறார், my name you will cast out devils. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். So all the time we must have the name of Jesus in our mind, in our spirit, in our body. ஆகவே எந்நேரமும் நாம் நம்முடைய மனதிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய சரீரத்திலே இயேசுவை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். Yes, live Jesus. இயேசுவாகவே ஜீவிக்க வேண்டும். Live for Jesus. இயேசுவுக்காகவே ஜீவிக்க வேண்டும். And live fulfilling the will of Jesus. இயேசுவானவரின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். And then you will have the power to drive devils. அப்பொழுது பிசாசுகளை துரத்துவதற்கான வல்லமையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். May God give you the grace to overcome Satan. சாத்தானை மேற்கொண்டு ஜெயிக்கும் கிருபையினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yes, Jesus has nailed him to the cross and triumphed over him victoriously. ஆம், இயேசுவானவர் சிலுவையில் அவனை ஆணிகளால் அறைந்து அவன் மீது மகிமையாய் வெற்றி சிறந்தார். He has destroyed the fear of death brought by the devil. பொல்லாத பிசாசினால் வருவிக்கப்பட்ட மரண பயத்தை வேரோடு அழித்தெறிந்தார். And Jesus has destroyed the power of separation which the devil has brought. பிசாசு கொண்டு வந்த பிரிவினையின் ஆதிக்க சக்தியை இயேசுவானவர் உடைத்தெறிந்து அழித்து போட்டார். Ephesians 2:14. எபேசியர் 2:14. Colossians 2:14. கொலோசையர் 2:14. Hebrews 2:14 and 15. எபிரேயர் 2:14 15 வசனங்கள் talks about the great victory that Jesus has won over all the attacks of the devil.
பொல்லாத பிசாசின் எல்லா தாக்குதல்கள் மீதும் இயேசுவானவர் வென்று ஜெயமெடுத்த மகத்தான வெற்றியின் வீரத்தை குறித்து பிரதாபப்படுத்துகின்றன. He has brought us the victory on the cross. சிலுவையின் மேல் அவர் நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்தார். May God give you the victory also. தேவன் உங்களுக்கும் கூட இந்த ஜெயத்தை தந்தருளுவாராக. Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Father, தகப்பனே, whatever temptations Satan may bring, சாத்தான் என்னென்ன சோதனைகளை கொண்டு வருகிறதா இருந்தாலும், whatever attacks Satan may have brought, சாத்தான் என்னென்ன தாக்குதலை தொடுத்திருந்தாலும், please deliver your children. தயவு செய்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. Because you have already won the victory over him and his powers on the cross. நீர் ஏற்கனவே சிலுவையிலே சாத்தானையும் அவனுடைய வல்லமைகளையும் முறியடித்து ஜெயமெடுத்து விட்டீர். Be with thy children. உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருமையா. Reveal yourself through the scriptures. வேத வாக்கியங்கள் மூலமாக உம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பீராக. Give them the strength in their faith. இவர்கள் விசுவாசத்தில் பலனை கட்டளையிடுவீராக. And all the time keep their eyes open towards heaven. எப்போதும் பரலோகத்துக்கு நேராக தங்கள் கண்களை திறந்து பார்த்து கொண்டே இருப்பார்களாக. And help them to always live to come to heaven after their life on earth. இக வாழ்வை முடித்த பின்பு பரலோகத்துக்குள் வந்து சேர்வதற்கு ஏதுவான வாழ்க்கை எப்பொழுதும் கொடுத்தருளும். Through this, give them the grace to overcome Satan. இதற்காக சாத்தானை மேற்கொண்டு ஜெயிப்பதற்கான கிருபையை இவர்களுக்கு தாரும். We give you all the glory. சர்வ மகிமை உமக்கு உரித்தாக்குகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். God bless you, my friend. எனக்கு அன்பான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God give you great victory. தேவன் தாமே உங்களுக்கு அபாரமான வெற்றியை தந்தருளுவாராக.